தகுதியே இல்லாத அழைக்கப்படாத, இதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தமே இல்லை, ஆண்டவருக்கும் நமக்கும் நிறைய பேருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அவருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் தேடி வந்து நமக்கு செஞ்ச நன்மைகள் ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 1000 லட்சம். இப்படி ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவாரு. நான் நம்புறேன் பிரதர், அந்த பிசினஸ் திரும்ப நிற்கும் பிரதர். அந்த தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் நிறுத்துவாரு. இல்ல, உங்களை கொண்டு துவங்கினதை கர்த்தர் உங்களை கொண்டு மறுபடியும் துவங்குவார். உன்னை கர்த்தர் நிறுத்துவார். நீ ஸ்பெஷல். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தினுடைய சொந்தக்காரங்க பார்வைக்கு நீ படிக்காதவங்க, நீங்க மோசமானவங்க, நீங்க வசதி இல்லாதவங்க. ஆனா அவருடைய பிரசன்னம் உங்க மேல கடந்து வரும். அவருடைய மகிமை உங்க மேல நிழலிடும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். அவர்கள் நாகோரின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தமும் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையிலே செத்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டான். அடுத்த வசனம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் கவனமாய் கவனிங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை யாருமே தேடல. சாமுவேல் தேடல, ஏலி பிள்ளைகள் இல்ல தேடுறதுக்கு. அதுக்கப்புறம் சவுல் ராஜாவும் இந்த உடன்படிக்கை பெட்டியை தேடல. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு உடன்படிக்கை பெட்டி தான் மெயின், எனக்கு அவருடைய பிரசன்னம் கண்டிப்பா வேணும்னு சொல்லி இந்த தாவீது வந்து அதை தேடி போக ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்கனவே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சாப்டருக்கு நம்ம வருவோமையானால் நீங்க எடுத்து வாசிக்கலாம். எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ராஜா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படியே கீரியாத்தியாவின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டில் இருக்கிற அமினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவனுடைய குமாரனாகிய எலெயாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். நீங்க முன்னாடி வாங்க, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திற்கு வாங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எப்ரோசேரிலே இருக்கிற ஆஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த பெலிஸ்தியர் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை, ஏலி செத்து போயிட்டாரு, ஏலினுடைய பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, யுத்தம் நடக்குது. யுத்தம் முடிஞ்ச உடனே அவங்க ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிச்ச உடனே யுத்தம் நின்றுச்சு. அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச்சே இல்லை. பெரிய வெயிட்டான ஒண்ணு நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பெலிஸ்தியர் தாகோன் என்கிற ஒரு விக்கிரக கோயில் இருக்குது, அப்படின்னா சிலை இருக்குது, அந்த விக்கிரக கோயில். அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த தாகோன் என்கிற கோயில் வந்து ஒரு பெரிய கோயில், மதிப்புக்குரிய கோயில். அந்த கோயில்ல இருக்கிற கடவுள் வந்து ரொம்ப பெரிய கடவுள். உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த இந்த பெட்டியும் ரொம்ப வல்லமை உள்ளதுதான், நம்ம கடவுளும் வல்லமை உள்ளதுதான், அதனால இதை வெளியில எதுவும் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விக்கிரக கோயிலுக்குள்ளே அவருடைய அந்த பெலிஸ்தியர் வந்து தாகோன் கோவிலிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில இப்ப பூஜைக்காக வர்றாங்க. என்ன நடக்குதுன்னா, நீங்க 3வது வசனத்தை வாசிக்கும் போது
அஸ்தோத் ஊராரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, காலையில வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, அந்த தாகோன் வந்து முகம் குப்புற விழுந்து கிடக்குது. யாரா இது? ஒருவேளை நினைச்சிருவான், சரி இவன் யாராவது வந்து யுத்தம் இப்பதானே முடிஞ்சிருக்குது, அவனை வந்து யாராவது ஒருத்தர் கீழே தள்ளி போட்டாங்க போல நினைச்சிட்டு, சரி அடியில நெட்டு போல்ட்டெல்லாம் ரொம்ப டைட் பண்ணி நல்ல சிமெண்ட போட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தாகோனை வந்து திரும்பவும் நிறுத்திட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற பவர் தான் இப்படி பண்ணுது. இது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது அப்படின்ற அறிவு அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இந்த தாகோனை அப்படியே நிறுத்திட்டாங்க. சரி, அடுத்த நாள் நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 4வது நாள் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனுடைய தலையும் அதனுடைய 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைந்து கிடந்தது. தாகோனுடைய உடல் மாத்திரம் மீதி இருந்தது. இப்போ இவங்களுக்கு அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வந்து எவனோ ஒரு தள்ளி போட்டான், நம்ம எடுத்து நிறுத்திடலான்னு பார்த்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அந்த தாகோன் வந்து தலை தனியா கிடக்குது, கை கால் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வல்லமை இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வல்லமை இருக்குது. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை உன் சரீரத்துல சுமக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க இறங்க உனக்கு முன்பாக இருக்கிற விரோதமான வியாதி, விரோதமாய் நிற்கிற பொறாமை, விரோதமாய் நிற்கிற எரிச்சல்கள், விரோதமாய் நிற்கிற செய்வினைகள், மாந்திரிகள் எதுவா இருந்தாலும் அந்த பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த மாதம் அவருடைய பிரசன்னம் அத்தனையும் சீர்படுத்த போகுது. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குது. உடனே இவங்களுக்குள்ளே ரொம்ப குழப்பம் ஆயிட்டாங்க. நீங்க அடுத்ததாக இப்போ வந்து 6வது வசனத்தை வாசிக்கலாம் பாங்க. 6வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அஸ்தரோத்து ஊராரை பாழாக்கும்படி, இப்ப அவங்களுக்குள்ளே சொல்றாங்க பாருங்க, அஸ்தரோத்து ஊரை பாழாக்கும்படி கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருக்கிறது. அவர் அஸ்தரோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகள் இருக்கிறவர்கள் எல்லாரையும் மூல வியாதியினால் வியாதித்தார். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி அந்நிய தேசத்துல இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே சும்மா எல்லாம் வச்சிருக்க முடியாது, ஏன்னா இது பவர்ஃபுல். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன எல்லாருக்கும் இந்த பைல்ஸ் மாதிரி வந்துருது, மூல வியாதி. எத்தனை பேருக்கு இந்த வியாதியில கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல. வியாதியில கொடுமையான வியாதி ஒரு சில வியாதி இருக்குது. அதுல முக்கியமான வியாதி என்ன வியாதின்னா, இந்த மூல வியாதின்றது ரொம்ப கொடுமையான வியாதி. ஐயோ, அதுல சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உட்கார முடியாது. அது வந்தவங்க அந்த வியாதி ஒருத்தருக்கு இல்ல. நீங்க 7வது வசனத்தை வாசிங்களேன். 7வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இப்படி நடந்ததை அஸ்தரோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமா இருக்கிறபடியினால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி, இப்போ வேண்டி வேண்டி எடுத்துட்டு வந்தாங்க, திருட்டளவா எடுத்துட்டு வந்தாங்க, கிடைச்சதா பொக்கிசம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதுல தங்கமோ வெள்ளியோ ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறது ஆரோனுடைய துளிர்த்த கோல், அப்புறம் கற்பலகைகள், இது மட்டும்தான் இருக்குது. ஆனா இவங்க என்னமோ பெருசா எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த பிரசன்னம் வந்து அங்க உட்கார்ற அளவிற்கு சூழ்நிலை இல்லை, அங்க பரிசுத்தம் இல்லை, அந்த இடத்துல நீதி இல்லை. அதனால அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க அவங்களுக்கு உள்ள என்ன பண்ண முடியலன்னா, இருக்க முடியல. பிரசன்னம் உங்களுக்கு வரணும்னா, பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கணும்னா, இந்த பிரசன்னம் எல்லா இடத்துலையும் ஊற்றப்பட மாட்டாது, எல்லா இடத்துலையும் வராது. அசுத்தமா இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க முடியாது. அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்க சொல்லுங்க. அங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, யாருமே தேடல, நம்ம
தாவீது அங்க ஸ்டார்ட் பண்றாரு. எதை ஸ்டார்ட் பண்றாரு? பிரசன்னத்தை தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்க முடியாம தாவீதை தேடுது. நான் நம்புறேன், நீங்க மட்டும் தேடுங்க ஆண்டவருடைய பிள்ளையே. நீ வாஞ்சி ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எவ்வளவு தூரம் வாஞ்சிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் விருப்பமா இருக்கிறீங்களோ, கர்த்தர் தேடி 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 விரும்புகிறவர்களுக்கு, தேடுகிறவர்களுக்கு, ஆசைப்படுகிறவர்களுக்கு, விருப்பப்படுகிறவர்களுக்கு கர்த்தர், யார் சொல்றதையும் கேட்காத வாலிப தம்பி, யார் சொல்றதையும் கேட்காத வாலிப தங்கச்சி, இது ஒரு மிகப்பெரிய ஃபெய்த், இது ஒரு மிகப்பெரிய வெற்றியான லைன். யாருக்குமே கிடைக்காததை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது, தாகம் நிற்க முடியாது. ஒரு நாள் அவருடைய வல்லமை தப்பிச்சு விடும். ஆனா திரும்ப திரும்ப வந்தா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அந்த ஆயுதம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக தடுத்து நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. இப்ப இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, இல்ல இப்ப ஆசரிப்பு கூடாரம் நம்மிடத்துல இருக்க முடியாது. அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் 8வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பெலிஸ்தியரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூட்டி வர செய்து இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத்து பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பிற்பாடு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமா இறங்கிற்று. அந்த பட்டணத்தில் மனுஷருக்குள் சிறியவர்கள் துவக்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியினால் வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். இப்ப அங்க இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எப்பா, கர்த்தருடைய பெட்டின்னு ஒண்ணு இருக்குது, இது நமக்கு பிரச்சனையை கொண்டு வருது, நம்முடைய தாகம் கீழே விழுந்துச்சு, இதை என்ன பண்ணலாம்னு கூப்பிடும் போது ஒருத்தர் ஐடியா கொடுக்கிறாரு. என்ன ஐடியா கொடுக்கிறாருன்னா, ஒன்னும் இல்ல, இதை ஊர் முழுக்க கொண்டு போய் சுத்தணும்னா அவங்களுக்கு அதானே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே பண்ணுவாங்க. அப்படின்னா ஊர் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நம்ம எடுத்து காமிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லா பக்கமும் எடுத்து சுத்த சுத்த குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே மூல வியாதி வந்துருச்சு. அவ்வளவுதான், அந்த அந்த நாடே அப்படியே கதிகலங்கி போய் நிக்குது. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். அதலால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தீர்கள் என்று கூக்குரலிட்டார்கள். இப்ப என்னன்னா, இவங்க என்ன பண்ண, நம்ம தள்ளி விடலாம், ஸ்ட்ரெயிட்டா இஸ்ரவேலுக்குள்ள தள்ளி விட முடியாது, அதனால எங்க தள்ளி விடலாம்னு நினைச்சாங்க. சரி, பக்கத்து ஊர் தான் எக்ரோன் இருக்குல்ல, இங்க தள்ளி விடலாம்னு நினைச்சாங்க. அந்த ஜனங்கள் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, ஏற்கனவே நீங்க படுற பாடம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கும் இந்த மாதிரி தீமை வரணும்னு நான் நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற நிறைய பேரு ஆண்டவருடைய பிரசன்னம்னு சொல்லும் போது நிறைய பேர் எதிர்த்து தான் நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அங்க யாரால இருக்க முடியாதுன்னா பிசாசால இருக்க முடியாது. அந்த பிசாசு அந்த இடத்தை விட்டு போகும்போது அலக்கழிச்சிட்டு போறது போல சிலரை கொள்ளை கொண்டு போவான். சிலர் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில சர்ச்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருவாங்க, வந்த உடனே அவங்களுக்கு என்ன வரும்னா நிறைய போராட்டம் வரும், அவங்களால நிக்கவே முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்க முடியாது. உடனே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க, நீ அங்க போனதுனால தான் இப்படி ஆயிட்ட, நீ அங்க போனதுனால தான் இப்படி ஆயிட்டாங்க. நம்மவும் நிறைய பேர் நம்பிட்டு இருப்போம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொட ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்போ உள்ள இருக்கிற சாபத்தால இருக்க முடியல, அந்த வம்சாவளி சாபத்தால இருக்க முடியல, அந்த செய்வனையினால இருக்க முடியல. நீங்க ஜோம் பண்ணி அவருடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள இருக்கிற அசுத்தத்தை நீங்க மொத்தத்தையும் துரத்தி அடிச்சீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க நிச்சயமாய் சமாதானமாய் குடியிருப்பீர்கள். அப்போ உங்க கால ஆத்திர ஒரு கால சேத்துல ஒரு காலா இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் விழுந்து போறாங்க. ஐயோ, இங்க வந்தா நம்ம கஷ்டம் போல தெரியுது, திரும்ப நம்ம அங்க போயிருவோமா. அப்போ காலம் முழுதும் அப்படி இருக்கணும்னு நினைச்சா அப்படிதான் இருக்க முடியும்.
அப்படின்னா அதுல இருந்து விடுதலையே ஆக முடியாம அந்த சாபத்திலேயே தொடர்ந்துட்டு, அந்த அக்கிரமத்திலேயே தொடர்ந்துட்டு, அந்த ரட்சிப்பில்லாதலே தொடர்ந்துட்டு அப்படியே நிறைய பேர் கண்டினியூ ஆனாங்க. நிறைய பேர் பிரச்சனைகளை பார்த்து பின்மாறி போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் வந்தா ஏ டு செட்ட கிளீன் பண்ணும். முதல்ல நமக்கு இருக்கிற சத்துருடைய கையை நம்ம விட்டு எடுக்கும். அதற்கு பிறகு சத்துருடைய அந்த எதுவுமே நமக்குள்ள இருக்க முடியாது. அதனால நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சோதனை அதிகமா இருக்கா, கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நஷ்டம் அதிகமா இருக்கா, முன்னாடி உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிசாசு போராடுறான், நீங்க விட்டுறாதீங்க. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆராதனையில நிறைஞ்சு நீங்க பலப்படுங்க. நீங்க பலப்பட 0% அந்த சத்துரு கொஞ்சம் கூட இல்லாதபடி ஆண்டவர் உங்களை நம்புறவங்க கைகளை மேல நன்றாய் தட்டி, அதற்கு பிறகு கர்த்தர் பிரித்தெடுப்பார். அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு உங்களை உங்க ஆசீர்வாதத்தை யாராலும் தொடவே முடியாது. இப்போ அங்கிருந்து எக்ரோனுக்கு கொண்டு போனோம்னா எக்ரோனுடைய ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு அனுப்புறாங்க. நெக்ஸ்ட் நீங்க கொஞ்சம் அதை கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் வித்தியாசமா தான் உங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன், பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ 16வது வசனம், அவர்கள் பெலிஸ்தியர் அதிபதிகள் எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருந்தது. செத்து போகாதிருக்கிறவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தில் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தியர் பூசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதத்தில் அதன் ஸ்தலத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையா அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலே ஆகிலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதற்கும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருக்கிற முகாந்திரம் இன்னதென்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அடுத்து அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாரும் உங்கள் அதிபதிகளுக்கு ஒரே வாதை உண்டானபடினால் பெலிஸ்தியருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாய் மூல வியாதிகளின் சாயலின்படி செய்ய 5 பொன் சொரூபங்கள், பொன்னினால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் என்றார்கள். சோ இதுல அவங்க அப்படின்னா அந்த அப்படின்னா சிலர் போறாங்க பாருங்களேன், பிரச்சனைன்னு உடனே மந்திரவாதிகளையும் குறி சொல்றவங்களையும் போகும்போது அவங்க ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாக்குற ஐடியா இல்ல, இதுக்கு முன்னாடியே இந்த ஐடியா இருந்திருக்குது. என்ன பிரச்சனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சுண்டலியை செய்யுங்க, நப்தலியை செய்யுங்க அப்படின்னு இந்த சாப்டர் அப்படியே போகுது. அதற்கு பிறகு நீங்க தாண்டி வாங்க பார்க்கலாம். இப்போ தாண்டி வாங்க. இப்போ நீங்க 2 சாமுவேல்ல நீங்க 6ஆம் அதிகாரத்திற்கு வாங்க பார்க்கலாம். சோ 6ஆம் அதிகாரத்துல வாங்க. 6ஆம் அதிகாரம் அப்படி இப்போ 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து வாங்க. 2 சாமுவேல் 4வது வசனத்திலிருந்து, அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாப் வீட்டுக்கு நடத்தி கொண்டு வந்து அங்கே பெட்டியை முன்னாலே நடத்தினார்கள். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க இந்த சாப்டர் ஒரு பெரிய நடக்குது. அது முடிஞ்ச உடனே இப்ப யார் கையில வந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த பண்டிதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வண்டியில வச்சு எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுடைய அந்த ஸ்டார்டிங் எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோன்னா தாவீது இங்க இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி நம்ம அவங்களுடைய வண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு புது வண்டியை பண்ணி அழகா பண்ணி 2 பேர் அதுக்கு நியமிக்கிறாரு. ஊசாய் அப்படின்ற ஒருத்தரையும் இன்னொருத்தரை நியமிச்சு, எப்பா பத்திரமா அதை கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்லி, இப்போ உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியருடைய நாட்டிலிருந்து எங்க டிராவல் ஆகுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுக்குள்ள இப்ப டிராவல் ஆகுது. இப்ப டிராவல் ஆகிட்டு வரும்போது 2 பசுமாட்டுல பின்னாடி வண்டியில வச்சு கட்டி அதுலதான் வருது. இப்ப உடன்படிக்கை பெட்டி வருது. இந்த உடன்படிக்கை பெட்டி வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல இந்த மாடு மிரண்ட உடனே நீங்க 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால்
ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். இப்போ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் இந்த பெட்டி மாடு அசைஞ்ச உடனே கீழே விழுதுன்னு சொன்ன எட்டி பிடிச்சிட்டான். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய துணிகரமா அந்த மாதிரி அவன் பிடிச்சதுனால அந்த இடத்திலேயே அவன் என்ன பண்றான் அப்படின்னா பரிசுத்தமாய் நீதியா இல்லாம தொட்டான்றதுக்காக அந்த இடத்துல இறந்துட்டான். இப்ப இதை யார பாக்குறா அப்படின்னு சொன்னா, தாவீது பாக்குறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு கூடாரம் அமைச்சாச்சு, உடன்படிக்கை பெட்டியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போயாச்சு, வண்டிகள் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள தன்னுடைய கூடாரத்துக்குள்ள அது வரப்போகுது. ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஸ்டாப், நிறுத்துங்க, வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரணம் இல்லை. அவங்க தப்பு பண்ணதுனால அவங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி தீமையா இருந்துச்சு. ஆனா அதே விதத்துல நம்மமும் தப்பு பண்ணோம்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம கூட என்ன பண்ணிக்க முடியாது. இது அந்நியருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸ்டாப், ஒண்ணு பண்ணுங்க, இந்த உடன்படிக்கை பெட்டிய என்னுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு போகிற அளவிற்கு நான் என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்ப அந்த பிளான் கேன்சல் பண்ற. தாவீதுனுடைய கூடாரம் ரெடியா இருக்குது. ஆனா தனக்குள்ளே இருக்கிற குறைவின் நிமித்தமா இந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப யாருடைய வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னா, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவதற்கு எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வர மனதில்லாமல் கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிலே கொண்டு போக வைத்தான். அப்படியே டேன் ஆயிடுச்சு. இப்ப யாருடைய வீட்டுக்கு போகுது இந்த உடன்படிக்கை பெட்டி? இந்த ஓபேத் ஏதோமனுடைய வீட்டுல இந்த உடன்படிக்கை பெட்டி 3 மாசம் இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் 3 மாசம் இருக்குது. இந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போ 11 கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்துல, நீதி உள்ள ஒரு இடத்துல, வாஞ்சை உள்ள ஒரு இடத்துல ஒரு கர்த்தருடைய பெட்டி போகுமானால் நான் நம்புறேன், இந்த பெட்டி கிளம்பினது எதுக்கு நேரா தெரியுமா? தாவீதுனுடைய கூடாரத்திற்கு. இந்த பெட்டியை தேடினது யாரு தெரியுமா? தாவீதும் தாவீதோட சேர்ந்த ஆட்களும். ஆனா சம்பந்தமே இல்லாம இடையில ஒரு ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிற்கு இந்த பெட்டி எப்படி வந்துச்சோ அதே போலத்தான் தகுதியே இல்லாத அழைக்கப்படாத, இதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தமே இல்லை, ஆண்டவருக்கும் நமக்கும் நிறைய பேருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அவருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் தேடி வந்து நமக்கு செஞ்ச நன்மைகள் 1 இல்ல 2 இல்ல 1000 லட்சம். நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. இந்த ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்ததை தாவீது பார்த்த உடனே இவனுக்கு என்ன பொறாம வருது அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய பொறாம வருது. நமக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொறாம வேணும். என்னன்னா, கொண்டு வந்தது நான், இருக்க வேண்டியது என் வீட்டுல, நான் விட மாட்டேன். நான் எப்படி விடுவேன்? நான் விட மாட்டேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். என் வீட்டுல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். அவருடைய பிரசன்னத்தை நான் தான் சுமக்கணும். இவ்வளவு பிரச்சனையை கண்ணால பார்த்துட்டாங்க, இவ்வளவு சூழ்நிலையை கண்ணால பார்த்துட்டாங்க. ஆனா தாவீது இப்போ ஒரு தீர்மானம் பண்றாரு, இல்ல நான் எப்படியாவது அதை என்ன பண்ணுவேன், என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த பெட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னா, யாருமே தேடாம இருக்கும்போது தேடுறதுனால இந்த பெட்டி, இந்த பிரசன்னம் அவனை தொற்றுச்சு. நம்பர் 1, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்ப நிறுத்த போறாரு. இந்த தாவீதின் கூடாரமாகிய இந்த பிரசன்னம் உங்களை தொடர போகுது. ஒண்ணு யாருமே தேடாம இருக்கும்போது தேடுறவங்க மேல அந்த பிரசன்னம் வரப்போகிறது. ரெண்டாவது, நம்பர் 2, இந்த பெட்டி, இந்த ஆசரிப்பு கூடாரம், விழுந்து போன ஆசரிப்பு கூடாரத்தோட தன்மை என்ன அப்படின்னா, தகுதியே இல்லாத ஒரு இடத்துல அவருடைய பிரசன்னம் கடந்து வருது. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை தான் அப்படி நடத்த போறாருன்னு நான் நம்புறேன். தகுதியே இல்லை, ஆனா அவருடைய பிரசன்னம் உங்களை சகல விதத்திலும் ஒரு உண்மை உள்ளவனாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த தாவீது ஒரு பிளான் பண்ணி
நம்ம சும்மா போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் திட்டம் போடுறாரு. 12வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் அறுத்தபடி நடந்தது போல மாடுகளையும் கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டான். அடுத்து தாவீது சணல் நூல் ஏவோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசித்த போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது கர்த்தருக்கு முன்பாக குறித்து நடனம் ஆடுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்கு இருக்கிற அந்த ஸ்தலத்திலே அது வைத்த போது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீகளையும் புருஷர்களும் ஆகிய சகல ஜனங்களும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹalleluya 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 ஆமென். நம்பர் 3, மூன்றாவது, இந்த தாவீதினிடத்திலே இருந்த கூடாரம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தர் ஒரே ஒருவர் தான் பெரியவரா வச்சிருந்தாங்க. அவன் உடனே ஆராதனை செய்கிறவர்களை ஒரு 300 பேர் பக்கத்துல அப்படியே நிறுத்திட்டான். வேதம் சொல்லுது இசைக்கருவி ஒன்னொன்னா, தம்புரு வாசிக்கிறவங்கள ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வீணை வாசிக்கிறவங்கள அடுத்தது, இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்கள லைனா நிப்பாட்டினா, அதுக்கப்புறம் கொயர்ல நிக்கிறதுக்கு ஒரு 300 பேரை நிப்பாட்டினா. ஃபர்ஸ்ட் வேதத்துல இந்த கொயர் அப்படின்ற ஒண்ணு எங்க வந்துச்சுன்னா, பரலோகத்தை தவிர ஃபர்ஸ்ட் வந்தது இங்கதான் ஃபர்ஸ்ட் தாவீது ராஜா இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது எல்லாரையும் அழகா நிறுத்தி அத்தனை பேரும் பாட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர். அப்படியே ஆராதனை பண்ண ஜபம் பண்ண மன்னிப்பு கேட்க துதி பரலோகத்துல இறங்க அந்த உடன்படிக்கை பெட்டி இவர்களுக்கு ஆசீர்வாதமானதாகவே மாறினது. ஹல்லேலூயா. அதற்கு பிறகுதான் தாவீது மரணம் அடைகிற வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதினுடைய கூடாரத்திலே இருந்தது. அதற்கு பிறகு சாலோமன் சொன்னது மாதிரி அவன் ஆலயத்தை கட்டின உடனே இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கிருந்து புது ஆலயத்திற்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கிருந்து தான் நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜாவால அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு முற்றிலும் நாசமானது. அதற்கு பிறகு நெகேமியா, இப்படி எஸ்ட்ரா, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் சேர்ந்து மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அதுதான் அடுத்த காலங்களிலே ஒரு மன்னரால உடைக்கப்பட்டு அதுவும் நிர்மூலமாக்கப்பட்டது. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் திரும்ப ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்ட போறாரு. அந்த ஆலயத்திற்கான எல்லா தூண்களும் எருசலேமிலே ஆயத்தமாகப்பட்டது. மூன்றாவது கட்ட போகிறது தான் அடுத்த ஆலயம். அந்த ஆலயத்திற்கு என்றைக்கு அஸ்திபாரம் போடுகிறார்களோ அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் சந்திக்கிறதுக்கு கோடாகுடி தூதர்களோடு, பெரிய தூதர்களோடு நம்மை சந்திக்கும்படியாய் கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவதற்கு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கூடாரத்தை நான் திரும்ப கட்டுவேன். அந்த பிரசன்னம் மறுபடியும் வரப்போகிறது, அந்த மகிமை மறுபடியும் வரப்போகிறது. எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற விழுந்துச்சோ, அதனுடைய கைகள் எல்லாம் உடைந்ததோ,
அவருடைய தலை தனியாய் போனதோ, பிரசன்னம் வர வர வர, மகிமை வர வர வர, ஹalleluya ஹalleluya, விரோதமாய் எழும்புகிற சக்திகள் அது நிர்மூலமாக போகிறது, அது அழிய போகிறது. இனி தொந்தரவு இல்லை, இனி அந்த சாபம் இல்லை, இனி அந்த வம்சாவளி வியாதி இல்லை. அவருடைய பிரசன்னம் அதை செய்து முடிக்க போகிறது. ஹalleluya. எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க போறீங்க? எத்தனை பேருக்கு அந்த பிரசன்னம் வேணும்னு கேட்குறீங்க? இது சும்மா வராது, இது சும்மா வராது. நம்பர் 1, முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? தேடணும். முதல்ல நீங்க தேடணும், முதல்ல நீங்க தேடணும். நம்பர் 2, ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் தகுதி இல்லை, இது ஒரு பெரிய பிரசன்னம், என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு உங்களை தகுதிப்படுத்திக்கணும். நம்பர் 3, மூணாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரசன்னம் வர்றதுக்கு நீங்க துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? எத்தனை பேருக்கு இந்த பிரசன்னம் வேணும்? அந்த பிரசன்னம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கை அசைவுல கூட அற்புதம் நடக்கும். பேதைய ஞானி ஆக்க ஆண்டவர் ஆரம்பிப்பார், எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது இந்த கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாம புரியாம நான் இருந்தேன். அது வித்தியாசமே தெரியல, அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் இல்லை, எங்க அப்பா கத்து கொடுத்த பாடத்திலேயோ இல்லைன்னா பைபிள் காலேஜ் கத்து கொடுத்த பாடத்திலேயோ கூட இல்லை. நான் நம்புறேன் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க அனுபவிக்க அவருடைய மகிமை உள்ள வர 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 வர, ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் உங்களை கைவிடுவாரு, எப்படி ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவாரு. நான் நம்புறேன் பிரதர், அந்த பிசினஸ் திரும்ப நிக்கும் பிரதர். அந்த தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் நிறுத்துவாரு. இல்ல, உங்களை கொண்டு துவங்கினதை கர்த்தர் உங்களை கொண்டு மறுபடியும் துவங்குவார். உன்னை கர்த்தர் நிறுத்துவார். நீ ஸ்பெஷல், நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தினுடைய சொந்தக்காரங்க பார்வைக்கு நீ படிக்காதவங்க, நீங்க மோசமானவங்க, நீங்க வசதி இல்லாதவங்க. ஆனா அவருடைய பிரசன்னம் உங்க மேல கடந்து வரும், அவருடைய மகிமை உங்க மேல நிழலிடும். கர்த்தருடைய பிரசன்னம் வர வர வர, இல்ல இல்ல, உங்களுக்கு எதிராய் நிற்க முடியாது, உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து இப்போ நெடுநாள் இருக்கிற வியாதிகள் சரியாக போகிறது, நெடுநாள் இருக்கிற சாப கட்டுகள் இப்போ உடைய போகிறது. அப்பா வழி வம்ச சாபங்கள், அம்மா வழி வருகிற சாபங்கள், சரீரத்துல மன அளவுல பாதிக்கப்படுகிற பாதிப்புகள், தீராத வியாதிகள் இப்போ கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பும், உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். கேளுங்க வாலிப தம்பிங்க, கேளுங்க தங்கச்சிங்க, கேளுங்க ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, உங்க பிரசன்னத்தை நான் சுமக்கணும், உங்க ஆசரிப்பு கூடாரத்தை நான் சுமக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, என்றும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஜெபித்து நம்ம திருவிருந்திற்காய் கடந்து போக போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி ஆமென். சிறு கூட்டமே, கர்த்தர் என்றும் என் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். பாடும். சிறு கூட்டமே, நீ கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றும். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர். கைகளை மாறத்தையோ, பயமில்லை, பயம் பயமில்லையே, பயமில்லை, பயம் பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பாடிக்கொண்டே பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார்.
நடத்துவார் பயம். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம். கைகளை மேல தட்டி சொல்லு, பயமில்லை பயமில்லை பயமில்லையே பயமில்லை. இப்பவே இந்த பாட்டை பாடும்போதே பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே பயமில்லை பயமில்லை. எனக்காக யுத்தம் செய்வார். பயம் முந்தினதை முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க நேருந்த செய்வார். பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க நேருந்த செய்வார். எல்லாரும் வெற்றியோடு ஓயமில்லை பயம் பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை 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 பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. எனக்காக பயமில்லையே. ஹalleluya ஹalleluya. சத்தமாய் ஹalleluya. ஆமென். அவருடைய பிரசன்னம் எவ்வளவு பெரிய சாப்டர் பாருங்களேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னும் இந்த செய்தியை பேசணும் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு 4 hours நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறது. அவ்வளோ விஷயங்கள். இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியினுடைய டிராவல் பாருங்களேன். ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய டிராவல் பாருங்க. தீயவனுக்கு தண்டனை, அது விரோதிக்கு தண்டனை. அதே மாதிரி அதுக்கு அதை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட அந்த இடத்துல கூட அது இருக்க முடியல. ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு அது நன்மை, சொல்லாமலே ஆசீர்வாதம். அதை வாஞ்சிக்கிறவங்களுக்கு திரும்பி வருது பாருங்களேன். அதனுடைய அந்த டிராவல் மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஏலியின் இடத்திலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கிருந்து பிடிபட்டு இஸ்ரவேலில் இருந்து கிளம்புது பாருங்க. அப்படியே ஒரு ரவுண்டு, ஒரு நாட்டையே சுத்திட்டு வருது. கடைசியில எங்க வந்து அது நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, தாவீதுனுடைய கூடாரத்துல வந்து உட்கார்ற வரைக்கும். ஐயோ, அவ்வளவு. நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனுடைய பிரசன்னம் அப்படியே இந்த உடன்படிக்கை பெட்டின்றது யார் அப்படின்னா நீங்க. உங்களுக்குள்ள அந்த தேவ பிரசன்னம்ன்ற ஒண்ணு மட்டும் வந்துச்சுன்னா, நீங்க எப்படி எந்த இடத்துல டிராவல் பண்ணாலும். இந்த உடன்படிக்கை பெட்டி யார்கிட்ட டிராவல் பண்ணுதுன்னா, துஷ்டனுடைய கையில சிக்குது, விக்கிரகத்துக்கு முன்னாடி இருக்குது. ஆனா கூட அவருடைய பிரசன்னம் எந்த இடத்துல யாராலையும் எதிர்த்து நிற்க முடியல, எதிர்த்து நிற்க முடியல. அதனால ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் நீங்க சுமந்தா போதும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் சுமந்தா போதும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இருங்க. ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சிக்காக தான் நான் ரொம்ப பாரப்படுறேன் கண்ணா. நான் ரொம்ப பாரப்படுறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க, நீங்க அப்படி சொல்லல, இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைங்க பாட்டு பாடுறது கூட வெக்கப்படுறாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு வெக்கப்படுறாங்க, கை தட்டுறதுக்கு வெக்கப்படுறாங்க, சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுக்கு வெக்கப்படுறாங்க, வசனம் வாசிக்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க. எப்படி பாருங்க. ஆனா நீ எப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமப்ப, இது ஒரு பவர்ஃபுல். இந்த மாதிரி பவர் வேற எங்கேயுமே இல்லை. ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சில விஷயங்கள்ல என்னை போல ஆகுங்கள் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல நான் நினைப்பேன் நிறைய நேரத்துல என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும், என்னை போலாவது நீங்க ஆகுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பேன். நான் இந்த பாருங்களேன், ஓபேத் ஏதோம்னுடைய வீட்டை கர்த்தருடைய பெட்டி ஆசீர்வதிச்சுன்னு சொன்ன உடனே தாவீது உடனே என்ன பண்றான் பாருங்க, பொறாம வருது பாருங்களேன். எப்படி நீர் அவனை ஆசீர்வதிக்கலாம்? நான் தானே உங்களுக்கு ஏற்ற பிள்ளை, உங்க இருதயத்துக்கு ஏற்ற தாசன் நான் தானே. நான் என்ன தப்புன்னா என்ன விட்டுருவீங்களா? இல்ல நான் ரத்த சிந்தினா என்ன விட்டுருவீங்களா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் வேணும். அவன் வீட்டுல 3 மாசம் இருந்தீங்களா, என் வீட்டுல 30 வருஷம் நீங்க இருக்கணும். அவ்வளவுதான். அதான்
இந்த மாதிரி சில சில விஷயங்களை ஆண்டவரை இது யார் செய்வா அப்படின்னா லவ்வர்ஸ்க்காக தான் செய்வாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது, இவங்க மட்டும்தான் பெருசா தெரியும். அவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட பேசினா கூட சந்தேகம் வந்துரும் பாருங்களேன். ஏன் அப்படின்னா பொசசிவ் அப்படின்னு அர்த்தம். நான் இடையில விட்டு கொடுக்க முடியும். நீ எதுக்கு பேசுற, நீ எதுக்கு பேச, அந்த பொசசிவ் அவங்க மேல வச்சுக்கிற அன்பு. இந்த தாவீதுக்கு யார் மேல பொசசிவ் வந்திருக்குது சொல்லுங்க? நான் கூட ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல கோயம்புத்தூர்ல நீங்க வந்து உங்களை பார்த்து, தூதர்களை பார்த்து கோயம்புத்தூர்ல உங்களுக்கு உங்களை யார தெரியும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் யார பேர் தான் சொல்லணும். எனக்கு பென்ஸ தெரியும்னு சொல்லிட்டு யார வேணாம் சொல்லிக்கிங்க, தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் யார் பேர் தான் சொல்லணும், என் பேர் தான் சொல்லணும்னு ஜெபம் பண்ணிருக்கேன். அது கத்தி ஜெபம் பண்ணிருக்கேன், அழுது ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. தூதர்கள் வந்து கோயம்புத்தூர்ல யார ஏசப்பா உங்களுக்கு தெரியும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பென்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார வேணாலும் சொல்லிங்க. ஆனா ஃபர்ஸ்ட் யார தான் சொல்லணும், என்னதான் சொல்லணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிற பாதையை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறவர். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தேவன். ஒவ்வொரு வாலிப தம்பி இப்படி நீ உரிமை பாராட்டணும், வாலிப தங்கச்சி நீ இப்படி உரிமை பாராட்டணும், உரிமை பாராட்டணும். இன்னைக்கு உங்க பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம் உன்னை சுமக்க போகுது. ஒரு பையன் பின்னாடி உட்கார்ந்து டிராவல் பண்றதை விட, ஒரு பொண்ணை பின்னாடி வச்சு டிராவல் பண்றதை விட பிரசன்னம் உன்னை சுமக்கும் பாரு, பிரசன்னம் உன்னை சுமக்கும் பாரு, பிரசன்னம் உன்னை சுமக்கும் பாரு. இது எப்படி உனக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆதங்கமா இருக்குது, எனக்கு அழுகையா இருக்குது, எனக்கு கத்தணும் தான் தோணுது. நீ எப்படி 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 இதை உணர்வ, எப்படி இதை உன்னை சொல்லி உணர வைக்கிறது எனக்கு புரியல. ஏன்னா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஃபேக்கா இருக்குது, உன்னை ரொம்ப வித்தியாசமா நடத்துது, உன்னை தவறா நடத்துது. உனக்கு நீ நம்பிக்கை இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருந்து நம்பிக்கையோட வெளியே போவ, ஆனா அடுத்த நிமிஷம் உன் ஃப்ரெண்டு கடவுள்லாம் ஒண்ணும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் சும்மா எல்லாம் கத்திட்டு இருக்காது, அதெல்லாம் அந்த மாதிரி உனக்கு பிசாசு வந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப கொண்டு வர்றான். அதனால நீ வாழ்ற உலகம் ரொம்ப கொடுமையான உலகம். உன்னை பார்க்கறது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது, இல்லை உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்ற. எங்க காலத்துல கூட இவ்வளவு சவால் இருந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியல, இருந்துச்சு. ஆனா உனக்கு நீ ஒரு பெரிய சவாலை சந்திக்கிற. இந்த ஏஐ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்ததுக்கு அப்புறம் அதை விட எல்லாமே செஞ்சிருது. எதிர்காலத்தை குறிச்ச நம்பிக்கை உனக்கு இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல, என்ன பண்ண போறேன் அப்படின்னு உனக்கு தெரியல, எப்படி நான் ஜெயிக்க போறேன், எப்படி போட்டியிட போறேன், எதுவுமே தெரியல. பேதைய போல இருக்கிற, பேதைய போல இருக்கிற, வாழ்வனா செத்துருவனா விழுந்துருவனா எதுவுமே தெரியல. நான் இதுலயே அடிக்ஷன் ஆயிடுவேனா, இதுல இருந்து வெளியே வரவே முடியாதா, இப்படி எல்லாம் ஓடிட்டே இருக்குவோம் மனசுக்குள்ள. ஆனா ஸ்பெஷலா உனக்காக நான் ப்ரேயர் பண்றதுக்கு நான் விரும்புறேன். உன் மேல அளவு கடங்காத அன்பை நான் வச்சிருக்கிறேன், நான் அளவு கடங்காத அன்பை வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் வாலிப தம்பி தங்கச்சி உன் மேல ரொம்ப, ஏன் அப்படின்னா நான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்து வந்தனால எப்படியாவது உன்னை கொண்டு வந்து ஒரு உன்னதமான ஒரு இடத்துல கத்த நிக்க வைக்கிறதுக்கு என்னை பயன்படுத்தணுன்றதுல துடியா நான் துடிக்கிறேன். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ தூசியை உதறிவிட்டு எழும்பு, தூக்கி போட்டுட்டு எழும்பு. அது வேண்டாம். உலகத்தை நீ நேசிக்காத, உலகத்துல இருக்கிற காரியத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத. பரவாயில்ல, உன்னை எப்படியாவது ஆண்டவர் எழுப்புவாரு. அவருடைய பிரசன்னத்தை மட்டும் நீ தேடி 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 நீ போ. உலகம் வேண்டான்னு சொல்லு. ஏற்ற நேரத்துல எல்லாத்தையும் நடத்துகிறவர் உனக்குள்ளே இருக்கிறார். உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் போதும்னு சொல்லு, மற்றதெல்லாம் அவரே பார்த்துக்குவாரு. அவர் போதும்னு சொல்லு, அவர் மற்றதெல்லாம் பார்த்துக்குவாரு. கைகளை உயர்த்தி அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லு. ஏதோ ஒரு பெரியவங்க, பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களையும் எச்சரிக்கிற. நீ ஒரு நாள் நீங்க காலேஜ் படிக்கும் போது, நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை எவ்வளவோ அனுபவிச்சீங்க. ஆனா இன்னைக்கு உங்க தாவீதின் கூடாரம் இடிஞ்சு கிடக்குது, கேட்பாரற்று கிடக்குது, எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க பிள்ளைங்க, உங்களுக்கு வந்த திருமண வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வேலை பளு, உங்க சரீரத்துல வந்திருக்கிற பலவீனம், இது எல்லாமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு உங்களை பல மைல் தூரம் கொண்டு போயிருச்சு. ஆனா ஆண்டவர் இந்த மாசம் உங்களை அப்படியே பயில் காட்டி கத்தர அழைக்கிறார். இல்லப்பா, என் பிரசன்னம் தானே உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருச்சு, என் பிரசவன் தானே உன்னை பெரியவனா மாத்திருச்சு. இன்னைக்கு காரு பங்களா எது வந்தாலும் நான் தானே உன்னை, அந்த பிரசன்னம் தானே, அந்த பிரசன்னம் தானே, அந்த பிரசன்னம் தானே. மீண்டும் அந்த பிரசன்னம் நீ உணரணும், நீங்க உணரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு, ஆண்டவரே அந்த பிரசன்னம் எனக்கு வேணும்னு எல்லாரும் கேளுங்க.
ரதலரம் தனரபலதஹரதலரதன லிதரலஹதரலரமா. எழுப்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் அப்படியே இடம் கொண்டு பெருகிற கர்த்தருடைய பிரசன்னம். எனக்கு தகுதி இல்லதான் ஆண்டவரே, ஆனா நான் எப்படி நான் விடுவேன்? எனக்கு தகுதி இல்லதான் ஆண்டவரே, நான் எப்படி விடுவேன்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் ஆராதிப்பேன், நான் உம்மை உயர்த்துவேன். எனக்கு நீங்க வரணும், எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு அந்த பிரசன்னம் மறுபடியும் கிடைக்கணும். இல்ல இல்ல, இன்னொருத்தரை நீங்க ஆசீர்வதிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிறத நினைச்சு நான் பொறாமப்படல. ஆனா நீங்க எனக்கு தானே சொந்தம். உங்க பிரசன்னம் முதல்ல எனக்கு தானே சொந்தம். கேளுங்க கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபமா கர்த்தருடைய சமூகத்துல போய் சேரட்டும். என்னதானே ஃபர்ஸ்ட் நீங்க சந்திச்சீங்க, என்னதானே ஃபர்ஸ்ட் நீங்க தொட்டீங்க, என் குடும்பத்துல இருக்கிறத விட என்னதானே ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பிரசன்னத்தை நான் தானே முதல்ல அனுபவிச்சேன். அந்த பிரசன்னத்தை மறுபடியும் எனக்கு நீங்க தரணும். அந்த பிரசன்னம் மறுபடியும் எனக்கு வேணும்னு இங்கவே வேற எதையும் பார்க்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி கேட்டுட்டே இருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, எதையுமே பார்க்காத, கர்த்தரிடத்துல கேளு. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ராதாலரத்தனே ராதாலரத்தனார ரோதம் தனரே தலரத. கிருபைக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தை அப்படியே இந்த 100 days முடிகிறதுக்குள்ள, இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள அப்படியே அப்படியே எங்க சர்ச்சை அப்படியே பார்க்கும்போது அங்கங்க உடன்படிக்கை பெட்டி, அங்கங்க உடன்படிக்கை பெட்டி, அங்கங்க உடன்படிக்கை பெட்டி. ஹalleluya ஹalleluya. ஆயிரக்கணக்கான உடன்படிக்கை பெட்டி, ஆயிரக்கணக்கான உடன்படிக்கை பெட்டி. அதை பார்க்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சுக்கு பின்னணியில இருந்து ராத்திரி பகலா உழைக்கிற பிள்ளைங்க உண்டு. தசம பாகத்துல உண்மையா இருக்கிறவங்க, நிறைய தாங்குகிறவங்க, இந்த சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் கை கொடுக்கிற பிள்ளைங்க, நடந்த யூத் மீட்டிங்க்கு அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கிற பிள்ளைங்க. என் பிள்ளைகளுடைய கையை இன்னும் நிறைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்க ஆண்டவரே. எங்க கரங்கள் நிறைய திருச்சபையை கட்டி எழுப்பணும். எங்களுக்கு தெரியும் இந்த இடம் எங்களுக்கு போதாது, இந்த இடம் எங்களுக்கு பத்தாது. நாங்க இன்னைக்கே ஒரு விதையை போடுறோம் ஆண்டவரே. இதனுடைய ப்ராசஸ் எங்களுக்கு முடியல, எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க உங்க சித்தத்தை, உங்க வருகை தாமதிக்குமானா அந்த தரிசனத்துக்கு நேரா எங்களை நீங்க கொண்டு போறதற்கு ஆண்டவரே, அதற்கான சகல காரியங்களையும் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா.